நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 21. 1 Timothy chapter 6 verse 21. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னுடனே கூட இருப்பதாக. ஆமேன். பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்துடைய நிறைவு பகுதியாக இந்த வசனம் காணப்படுது. வழக்கமாக ஒரு நிருபத்தை முடிக்கும் போது தேவனுடைய நாமத்தினால ஏதாவது சொல்லப்பட்டு கிருபை இருக்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாகன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த நிருபத்துடைய நிறைவு பகுதி சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள், கிருபையானது உன்னுடனே கூட இருப்பதாகன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அப்போ இந்த இடத்துல விசுவாசத்தையும் கிருபையும் சம்பந்தப்படுத்தி பவுலடியார் ஏதோ சொல்லியிருக்கணும். அதனால்தான் கிருபை உன்னுடனே கூட இருப்பதாகன்னு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு சொல்றாரு. கிருபையும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல பாக்குறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசமானது அடிப்படையாக தேவைப்படுகிறது. அந்த விசுவாசத்தை காத்து கொண்டோம்னா தான் நம்மால கிருபையில நிலைநிற்க முடியும். அப்படி அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போனா கிருபை எப்படி நம்மளோடு கூட இருக்கும்? அதனால்தான் இந்த வசனத்துடைய துவக்க பகுதியில சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இங்க அதைன்னு சொல்லப்படும் போது இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களையும் பார்க்கும் போதுல நமக்கு தெளிவாக புரியும். இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட 20வது வசனத்துல, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. அப்போ இதுதான் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அது என்னது? சீர்கேடான வீண் பேச்சுகள், ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள். இந்தப்படியான காரியங்கள் நம்மை விசுவாசத்துல நிலைநிற்க பண்ணாம போகுது. நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக இருக்கணுங்கிறத நிருபங்கள் தோறும் சொல்லப்பட்டிருக்கு. தீத்து 1 அதிகாரம் 14வது வசனத்துல கூட விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். அந்தபடியாக நம்முடைய விசுவாசமானது ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கணும். அப்படி ஆரோக்கியமின்றி வழிவிலகி போகிறதுக்கான காரணம் ஒருத்தர் வெளிப்படுத்துகிற சீர்கேடான வீண் பேச்சுகள்னால வருது. எப்பொழுதுமே நாம என்ன பேசுறோங்கிறதுல கவனமா இருக்கணும். பவுலடியார் இந்தப்படியான காரியங்களுக்கு நாம விலகி இருக்கணுங்கிறத அடிக்கடி நிருபத்துல சொல்லியிருக்காரு. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்தோம்னா, சீர்கேடும் கிளவி பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்தபடியாக முறையற்றதுமான பழமையானவர்கள் வீணான வார்த்தைகளை பேசுவது போல கட்டுக்கதைகளுக்கு பக்தி உள்ளவர்கள் விலகி இருக்கணும். அப்படியாகவே தேவ பக்திக்கு ஏதுவாக விசுவாசத்தோடு நடந்து கொள்ள முடியும். இங்க மாத்திரம் இல்ல, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்துல, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இந்த வசனமும் நாம மோசம் போகாம இருக்கிறதுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது, அது நம்முடைய நல்லொழுக்கங்களை கெடுக்குங்கிறத சொல்லியிருக்கு. இப்படியாக இருக்கும்போது அது விசுவாசத்தை விட்டு நம்மள வழிவிலகி நடக்க பண்ணும். அடுத்தது 2வதாக ஞானமென்று பொய்ப்பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகுன்னு சொல்லியிருக்கிறாரு. அநேக நேரத்துல தேவ ஞானத்திற்கு ஏதுவானது அல்லாம சில பொய்யான ஞானங்களை பற்றி கொண்டு அதுல வைராகியம் பாராட்டுகிற சிலர் இருக்காங்க. அப்படியான காரியங்களை பற்றி கொண்டு இருக்கும் போது தேவ ஞானத்தை விட்டு வலுவிலகி போய் விசுவாசத்துல வலுவினவர்களாக காணப்படுவாங்க. முக்கியமா தவறான உபதேசங்களை பற்றி கொண்டவர்களும் இந்தபடியாக விசுவாசத்தை விட்டு வழுவி போவாங்க. இப்படியான காரியங்கள் எல்லாம் விட்டு தீமோத்தேயுவை விலக சொல்றாரு. சிலர் இதை பாராட்டி தான் விசுவாசத்தை விட்டு வழுவி போறாங்க. அந்தபடியாக தீமோத்தேயு காணப்படக்கூடாது, கிருபையானது உன்னுடனே கூட இருப்பதாக சொல்லி பவுலடியார் இந்த பகுதியை நிறைவு செய்யறாரு. அப்படியாக கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிறத நினைவு கூர்ந்து நம்முடைய கிருபையை போக்கடிக்கிற, விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணுகிற ஆகாத சீர்கேடான வீண் பேச்சுகளை விட்டும் ஞானம்னு பொய்யா பேர் பெற்றிருக்கிற சில கொள்கையின் விபரீதங்களை விட்டும் நாம விலகி இருக்கணும்.
இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாக காண்பிக்கப்பட்டது எதற்காகனா, இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளே சீர்கேடான பேச்சுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த உலகத்துடைய ஞானமா அநேக காரியங்கள் இருக்கு, அதை பற்றின கொள்கையின் விபரீதங்களை சேகரித்து வைத்து அதை பற்றி பேசுகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் ஞானமானதுன்னு இந்த உலகம் பார்த்ததுன்னா அதை பற்றி பேசி அதை பற்றின காரியங்களை பறைசாற்றுவதற்கு நிறைய பேர் முனைப்போடு இருப்பாங்க. அந்தபடியாக விசுவாச பிள்ளைகளும் இந்த தேவையில்லாத காரியங்களை பற்றி கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்கன்னா விசுவாசத்துல சரியாக நிலைநிற்க முடியாது. அவங்கள அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போவாங்க. அப்படியானவர்களாக ஒரு நாளும் நாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவன் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறாரு. இப்படியாக ஏதாவது குணம் நம்ம இடத்துல இருக்கா, அதை நாம நிதானிச்சு பார்க்கணும். நாம தேவையில்லாத காரியங்களை பற்றி கொண்டு அதை அதிகமாக ஆராய்ந்து பார்க்கிறோமா? இந்தப்படியான காரியங்கள் நம்மை அறியாமலே விசுவாசத்தை விட்டு நம்மளை வெளியே கொண்டு போகும். அப்படியான காரியங்கள் நடக்கிறதுக்காகவே பிசாசானவனும் கிரியை செய்வான் இல்லையா? இதை புரிந்து கொண்டு நாம தேவனை பற்றி கொள்ளும் பக்தி வைராகியத்துக்கு ஏதுவாக நடந்து கொள்ளணும். விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படியாக நம்மை விசுவாசத்திற்கு ஏதுவாக நடத்தக்கூடியது தேவனுடைய வார்த்தைகளே. அந்த வார்த்தைகளை நிதானிச்சு பார்த்து அந்த வார்த்தைகளை நம்மளுடைய வாழ்க்கையில கைக்கொள்கிற இந்த உலகத்தின் காரியமே ஆனாலும் அதை தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நிதானித்து பார்க்கிறவர்களாகவும் எது நமக்கு வேண்டாமோ அதை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படியாக வேண்டாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கும் போதுதான் நம்மால விசுவாசத்துல நிலை கொள்ள முடியும். அந்தப்படியானவர்களாக நாம இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமாக இருக்கு. இதை அறிந்து கொண்டு விசுவாசத்தை விட்டு வழுவி போகக்கூடிய காரியங்களை நம்ம இடத்திலிருந்து ஒதுக்கிவிட்டு கிருபையில நிலைநிற்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற சீர்கேடான பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் தேவரீர் எங்களை விலக்கி காத்தருளுங்க ராஜா. ஆம் தகப்பனே, நாங்கள் விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு உம்முடைய ஞானத்தை பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இந்த உலக காரியங்களையும் பார்க்கணும் தகப்பனே. அதன் மூலமாக வேண்டாதவர்கள் எவை என்று நாங்கள் அறிந்து கொண்டு அதை எங்களிடத்திலிருந்து அகற்றி போட தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்துடலுங்க ராஜா. இந்த கடைசி நாட்கள்ல இப்படியான காரியங்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணுகிறதுங்கிறத அறியாம அநேக விசுவாச பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க தகப்பனே. அப்படியாய் கிருபையை போக்கடித்து கொள்ளாதவர்களாய் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று அறிந்து கொண்டு அந்த விசுவாசத்துல நிலை கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.